ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. டே 72ல் வந்துட்டு ப்ரோமோ பார்த்திங்கன்னா, இங்கே சாண்ட்ரா சொன்ன வழக்கம் போல் அந்த அள்ளி விட்ட கதையை பற்றி வந்துட்டு வினோத் கிட்ட விக்ரம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வினோத் வந்துட்டு, என்னங்க இது இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க, உண்மையிலே இவங்க வந்துட்டு திவ்யா மேலே தப்பு இருந்துச்சுன்னா, இவங்க மேலே தப்பு இல்லைன்னா நேரடியாக போய்ட்டு திவ்யா இதெல்லாம் ஏன் பண்ண டேரெக்டாக வந்துட்டு 1 to 1 கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் கேட்காம பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பின்னாடி எல்லாம் கண்டஸ்டன்ட் போய் உட்காந்துக்க முடியுமா? இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. நேற்று இதுதான் உட்காந்து பேசிகிட்ருக்கோம், அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாரு. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல விக்ரம் வந்து இல்லை எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாடா, ஒருத்தனுக்காவது அறிவு வந்துச்சேடா இந்த வீட்டில் இந்த சாண்ட்ரா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க இந்த சாண்ட்ரா. கொஞ்சம் நஞ்சம் பிடிச்சது கூட இப்போ பிடிக்காம தாங்க போகுது அவங்க பண்ணுற ஆட்டிடியூடெல்லாம் பார்த்தா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.